வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, அமாவாசை திதியன்று நாம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த விரதம் இருப்பதிலேயே சிலருக்கு குழப்பம். இந்த விரதம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் முதலில் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் செய்த விரதத்திற்கு உண்டான அந்த சமையலை, சாதம், சாம்பார், கறி வகைகள் இவைகளை எடுத்துக்கொண்டு காகம் இருக்கும் இடத்தில் சென்று படையலிட்டு, அதற்கு முன் ஜலத்தை விட்டு அந்த இடத்தை 3 முறை ஜலத்தை விட்டு சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வாழை இலையை வைத்து நீங்கள் செய்து வைத்த சமையலை எல்லாம் கறி வகைகளிலிருந்து சாதம், சாம்பார் எல்லாம் இட்டு வைத்துவிட்டு கருப்பு எள் தூவி அந்த கருப்பு எள் மீது ஜலம் ஒரு 3 முறை சுற்றி விட்டுவிட்டு காகத்தை அழைக்க வேண்டும். கா கா என்று காகத்தை அழைத்து நீங்கள் ஓரமாக நின்று கொண்டு விடுங்கள். காகம் வந்து அந்த உணவை கொத்தி சாப்பிட்ட பிறகு நீங்கள் சென்று விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதுதான் முறை. இப்படித்தான் விரதம் இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் இதைதான் கடைபிடித்தார்கள். நாமும் இதைதான் கடைபிடிக்கிறோம். நம் இளம் தலைமுறையினருக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். அவர்களும் இதை கடைபிடிக்கட்டும். இப்படித்தான் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும். இந்த அமாவாசை விரதம் இருப்பதில் கோலம் அமாவாசை என்று போடுவது சிறப்பா, கோலம் போடாமல் இருப்பது சிறப்பா என்பதை பற்றி ஒரு பிரச்சனையே இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கோலம் போடுவதனால் என்ன பலன் கிடைக்கிறது? கோலம் போடாவிட்டால் ஏதாவது பாதிப்பு வருமா? இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் எழுந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான தீர்வை நாம் இந்த பதிவில் பார்த்து விடலாம். பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இறைப்பணிகளையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆலய பணிகள், இறை தொண்டுகள், இன்னும் சொல்லக்கூடிய ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் அரிய பெரிய புண்ணியங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த புண்ணியங்கள் அத்துணையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக அமைந்து விட்டதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள் போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, அமாவாசை திதியன்று, அதாவது அமாவாசை நாளன்று வாசலில் கோலமிடுவது சிறப்பா அல்லது வாசலில் கோலமிடக்கூடாதா? இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் என்றால், அமாவாசை விரதம் என்பது நம் முன்னோர்களுக்காக, பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்களுக்காக இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கிறோம். அந்த இறந்து போன ஆன்மா அமாவாசை திதியன்று தான் பூலோகத்தில் வருவதற்குண்டான அங்கீகாரம் இருக்கிறது, பர்மிஷன். அந்த அந்த அமாவாசை திதி என்று தான் அது பூலோகத்தில் வந்து உற்றார் உறவினர்களை அது இனம் காண முடியும் என்பதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அந்த திதி நாளன்று தான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
எனவே அந்த திதி என்று அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பூலோகத்தில் வந்து தன்னுடைய பசி தாகத்தை அது தீர்த்து கொள்ளும். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். பசி தாகம், பசி என்பது, தாகம் என்பது எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்ததுதான். அதுவே பசிதாகமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். இப்படி பசிதாகத்தில் அந்த ஆன்மா பூலோகத்தை நோக்கி தன்னுடைய உறவுகளை, சொந்தங்களை தேடி வரும். அப்படி வரும்பொழுது நீங்கள் அமாவாசை விரதம் அனுஷ்டிக்காமல் இருந்தீர்கள் என்றால் அந்த பசிதாகத்தை அந்த ஆன்மா தீர்த்து கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டம், வேதனை, ரொம்ப அந்த ஆன்மா வருத்தி கொள்ளும், பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவ்வளவு பாதிப்புக்குள்ளாகும் அந்த ஆன்மா சபிக்க ஆரம்பித்துவிடும், சாபமிடக்கூடும். அப்படி சாபமிடக்கூடியதனால், சபிக்கக்கூடியதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய மாத்ரு தோஷம், பித்ரு தோஷம். இந்த இரண்டுமே இந்த தோஷத்தில் அடங்கும். நான் முன்பு சொன்னது போல் தாய் வழியாக இருந்தாலும் அவர்கள் முன்னோர்கள் தான், தந்தை வழியாக இருந்தாலும் அவர்கள் முன்னோர்கள் தான். பித்ருக்கள், மாத்ருக்கள் தந்தை வழியில் வரக்கூடியவர்கள், தாய் வழியில் வரக்கூடியவர்கள். இரண்டு வழியிலுமே ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்காமல் இருப்பவர்களுக்கு கட்டாயம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பித்ரு தோஷத்தினால் என்ன ஏற்பட போகிறது, அதனால் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர்கள் சந்ததிகள், அவர்கள் பரம்பரைகள் அந்த தோஷம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த தோஷம் தொடர்வதால் அவர்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேஜில் இருந்து கீழே கீழே கீழேன்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் மேலே வரக்கூடிய நிலை இருக்காது. காரணம், அவர்களின் முன்னோர்களுடைய சாபம், சபிக்கக்கூடிய நிலை இதற்கு ஆட்படுவதால் அவர்களின் வம்சம் வாழையடி வாழையாக சரிவை சந்தித்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி என்பது அவர்களுக்கு இருக்காது. அப்போ முறையாக இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் வாழையடி வாழையாக அவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் அது அந்த குடும்பத்தையும் அந்த சந்ததிகளையும் அரணாக இருந்து கட்டி காப்பாற்றி அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி இழுத்து கொண்டு செல்லும். இதுதான் இந்த ஆன்மாக்கள் செய்யக்கூடிய நிலைப்பாடு. ஆன்மாக்களை நீங்கள் நன்முறையில் பார்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆன்மா உங்களுக்கு நல்லது செய்யும். ஆன்மாவிற்கு நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த ஆன்மா சபிக்கப்படுவதனால் நீங்கள் அந்த தோஷம் என்னும் நிலையை அடைந்து வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே போய் கொண்டிருப்பீர்கள். உங்களது சந்ததிகளும் உங்களுக்கு கீழே கீழே என்று கீழ்நிலை சரிவை அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த பித்ருக்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அமாவாசை திதி என்று உங்களுக்கு இருக்கிறது. இந்த அமாவாசை திதி என்பது அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த நாளாகவே கருதுகிறோம். நம் முன்னோர்களை நாம் அன்றுதான் பார்க்க முடியும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அந்த ஆன்மாவும் அன்றுதான் நம்மளது சந்ததிகளை பார்க்க முடியும், நம்மை பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான நாள், அவ்வளவு ஒரு பாக்கியமான நாள், அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று கூட சொல்லலாம். நமக்கும் நம் பித்ருக்களுக்கும் உண்டான சிறப்பான நாள். இறைவனுக்கு அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் நாம். சரி, இந்த கோல பிரச்சனைக்கு வருவோம். இந்த கோலம் என்பது வாசலில் இடுவது சரியா தவறா? கோலம் வாசலில் இட்டால் ஆன்மா நம்ம நினைத்து அவர்கள் நம்மளை
நினைத்து அவர்கள் இல்லை, நம்மை நினைத்தால் அவர்கள் சோகமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். அதனால் நம்மை நினைக்காததனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் இந்த கோலத்தை போடுகிறார்கள் என்று ஆன்மா நினைத்து கொள்ளும். எனவே அன்று நம் கோலத்தை போடக்கூடாது என்று சொல்கிறார்கள். கோலம் போடாமல் இருந்தால் நாம் அவர்களை நினைத்து வேதனையில் இருக்கிறோம் என்று அந்த ஆன்மா சாந்தமாகி போய்விடும், அல்லது நம் விரதத்தை ஏற்றுக்கொண்டு விடும். கோலம் போட்டிருந்தால் நம்மளை பற்றி அவர்களுக்கு எவ்விதமான வருத்தமோ கஷ்டமோ இல்லை, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், நாம் இங்கு சிரமப்படுகிறோம் என்று பசி தாகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எதுவும் செய்யாமல் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்ற அந்த ஆதங்கத்தில் சாபத்தை வாரி கொடுத்துவிட்டு போய்விடும் என்று சொல்கிறார்கள். இதில் எது சரி எது தவறு என்று பார்த்தோம் என்றால், ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அது ஒரு ஆன்மா. அதற்கு பார்வைகள், உணர்வுகள் இது எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. மொத்தத்தில் நீங்கள் கோலம் போடுகிறீர்களா, கோலம் போடாமல் இருக்கிறீர்களா, உங்கள் உறவுகள் யார், நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பது எல்லாம் அந்த ஆன்மாவிற்கு எதுவும் தெரியாது. அப்படியென்றால் இந்த விரதம் இதெல்லாம் எப்படி, அது எப்படி ஏற்றுக்கொள்ளும், என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. சம்பாஷணை, ஓசை, இந்த ஓசைதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமிக்ஞை. இந்த ஓசை வழியாகத்தான் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். கா கா என்று அழைக்கிறீர்கள் அல்லவா, இந்த ஓசைதான் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுடைய உணர்வும் அவர்களின் உணர்வும் ஒரே அந்த அலைக்கற்றையில் ஒரே மாதிரியாக இருக்கும். உங்களுடைய குரல், உங்களது சந்ததிகளின் குரல், அந்த ஆன்மாவின் குரல் அத்தனையும் ஒரே ஒரு ஒளிக்கற்றையோடு தொடர்பில் போகும். அதை வைத்து நமக்கு உரியவர்கள் அழைக்கிறார்கள் என்று அந்த காகத்தின் வழியாக அந்த காகம் வந்து உணவு உண்ணும். அதனால்தான் காகத்தை நம் முன்னோர்கள் பித்ருக்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். அந்த அற்புதமான ஒரு ஏற்புடையதை காகம்தான் யூகிக்கும். காகத்தின் வடிவாகத்தான் அந்த ஆன்மா வந்து இதை உண்ணும் என்பது நம் முன்னோர்கள் கூற்று. இப்படித்தான் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் கூற்று. இப்படி வரும்பொழுது இந்த கோலம் போட்டிருக்கிறா போடவில்லையா என்பதை பற்றி அந்த ஆன்மாவிற்கு தெரியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே கோலம் இடுவதால் தான் அந்த ஆன்மா வரவில்லை, கோலமிடாததினால்தான் அந்த ஆன்மா வருகிறது என்பதெல்லாம் சும்மா. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வழிவகுத்து கொள்கிற ஒரு விளக்கம், ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம். ஆன்மாக்களுக்கு இது போன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு அந்த ஒளிக்கற்றை மட்டும்தான், அந்த ஒளியின் மூலமாக அதிர்வுகள், சப்தங்கள், அந்த காற்றலைகள், அந்த கதிர்வீச்சுகள், இதுதான் அந்த ஆன்மாவை இணைவு செய்யக்கூடிய பாலம். இதன் வழியாகத்தான் அவர்கள் உணர்ந்து வருவார்கள். நீங்கள் கோலம் போடுவதும் அவர்களுக்கு தெரியாது, கோலம் போடாததும் அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நிறத்தில் இருக்கிறீர்கள், என்ன உடையில் இருக்கிறீர்கள் என்பது எதுவுமே அந்த ஆன்மாவிற்கு தெரியாது. ஆன்மாவிற்கு தெரிந்தது எல்லாம் ஒன்றுதான், பாசை, ஓசை. உங்கள் பேர குழந்தைகள் வா வா என்று சொல்லக்கூடிய அந்த மழலை சத்தம் உட்பட அந்த ஆன்மாவிற்கு தெரியும். ஏனென்றால் அந்த மழலையின் சத்தமும் அந்த ஆன்மாவின் சத்தமும் ஒரே வேவ்லென்த், அதாவது அந்த ஒரே ஒளிக்கற்றையில் இணையும். அவர்களின் சப்தம் எல்லாம் ஒரே வரிசையில் இணைவதால் இது நமக்குண்டான வாரிசு தான், நம் சந்ததிகள் தான், நம் உறவுகள் தான் என்பதை அந்த ஆன்மா உணர்ந்து கொள்ளும். இதுதான் உண்மை. இதுதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். அறிவியல் ஆய்வுப்படியும் இது
ஆய்வு செய்து பார்த்ததில் உண்மை என்று விஞ்ஞானிகள் கூட உணர்கிறார்கள். எதுவுமே சப்தத்தின் வழியில்தான் கனெக்ஷன் லிங்க் என்பது எல்லோராலும் ஒரு ஏற்றுக்கொண்ட அறிவியல் பூர்வமான உண்மை. வானியல் சாஸ்திரம் உட்பட அப்படித்தான். ஜோதிட சாஸ்திரம் இல்லை என்று சொன்ன ஞானிகள் இப்பொழுது வானியல் சாஸ்திரம் என்பது உண்மைதான். கிரகங்களின் கதிர்வீச்சு பூமியில் அந்த பூமிக்கு ஏற்றவாறு மனிதர்களை எப்படி இவையெல்லாம் கிரகத்தின் ஒளிச்சேர்க்கையால் தான் ஒளிக்கற்றையால் தான் என்பதை இன்று உணர்ந்திருக்கிறார்கள். எனவே கோலம் இடுவது இடாதுவது இங்கு எவ்வித தாக்கத்தையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாது. அவர்களின் மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் என்ன செய்ய வேண்டுமோ தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.